ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய டிஜிட்டல் எல்லை கட்டுப்பாட்டு முறைமையில் ஏற்பட்ட பாரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இபிசா விமான நிலையத்தில் பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். ஸ்பெயினின் புகழ்பெற்ற சுற்றுலா தீவான இபிசாவில் தமது விடுமுறையை முடித்துக்கொண்டு லண்டன் மற்றும் பர்மிங்ஹாம் நகரங்களுக்கு திரும்பவிருந்த பிரித்தானிய பயணிகளே இவ்வாறு நீண்ட வரிசைகளில் காத்து நின்றுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இஇஎஸ் எனப்படும் டிஜிட்டல் எல்லை பாதுகாப்பு முறைமையின் கீழ் அடையாளங்களை ஸ்கேன் செய்யும் இயந்திரங்கள் சரியாக வேலை செய்யாததே இதற்கு காரணமாகும். டிஜிட்டல் இயந்திரங்கள் செயல் இழந்ததால் பயணிகள் தங்களது கடவுச்சீட்டுகளை அதிகாரிகளிடம் நேரடியாக காட்டி கைமுறையாக சரிபார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் 2 முறை நீண்ட வரிசைகளில் காத்திருக்க நேரிட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இஇஎஸ் முறைமை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தை சாராத வெளிநாட்டு பயணிகள் ஐரோப்பாவிற்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் தங்களது கைரேகை மற்றும் முக அடையாளங்களை இதில் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தற்போதைய தரவுகளின்படி பல ஐரோப்பிய நாடுகள் இந்த புதிய முறைமைக்கு இன்னும் தயாராகவில்லை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மிலான் மற்றும் பாரிஸ் போன்ற முக்கிய நகரங்களின் விமான நிலையங்களிலும் பயணிகள் மணித்தியால கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உச்சக்கட்ட நேரங்களில் இந்த தாமதம் 2 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக நீடிப்பதாக விமான நிலையங்களின் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் இந்த புதிய டிஜிட்டல் முறையினால் பிரித்தானிய பயணிகள் எதிர்வரும் மாதங்களில் பெரும் சவால்களை எதிர்கொள்வார்கள் என்றே தெரிகின்றது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரித்தானிய பயணி ஒருவர், இது ஒரு வேடிக்கையான விடயம். இப்போது பாடசாலை விடுமுறை காலம் கூட இல்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு குளறுபடிகள் நடக்கின்றன. கோடைக்கால விடுமுறை காலத்தில் நிலைமை இன்னும் மோசமாக பெரும் குழப்பமாக மாறும். நாங்கள் அதிர்ஷ்டவசமாக எங்களது விமானத்தை தவறவிடவில்லை என தெரிவித்துள்ளார்.